அதில் பிடிங்காச்சு. இவங்க இருக்கக்கூடிய இடத்துலையும் தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு இப்போ மரம் வச்ச உடனே கூட சொட்டு பாசனம் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் சொட்டு பாசனம் மாதிரி போட்டலாம். கரவைகள் சுற்றியும் சொட்டு பண்ணும்போது அந்த மரம் குறைந்தபட்சம் அந்த திரும்ப அந்த மழை இல்லைன்னா கூட அந்த மரம் வளரக்கூடிய அளவுக்கு நான் அந்த பணிகளை கண்டிப்பாக நிச்சயமாக மேற்கொள்ளும் சொல்லி இந்த நேரத்தில் உறுதியளித்து நன்றி உரை பிரகாஷ் என்டிஎஸ்ஓடைய எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைக்கக்கூடிய என்டிஎஸ்ஓடைய தலைவர் அவர்களுக்கு வாழ்த்து நன்றி. மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உண்மையே தருமபுரியினுடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிங்கிறது மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் சொல்லப்படுகின்ற அதியமான், ஔவையார் அந்த வழிகளில் இன்று இப்பொழுது தருமபுரி மாவட்டத்தினுடைய நீர்நிலை பாதுகாப்பு, இயற்கை, ஆரோக்கியம், கல்வி, இந்த வளர்ச்சியில் நமது மாவட்ட ஆட்சியினுடைய பங்களிப்பு, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தகடூர், அந்த வரலாற்று சிறப்புமிக்க அதியமான், ஔவையார் போன்று எங்களுடைய மாவட்டத்தினுடைய இயற்கை வளர்ச்சிக்கு பெயர் சொல்கின்ற நிச்சயமாக இந்த 2025 ஆண்டினுடைய சீரமைப்பு, இயற்கை பாதுகாப்பு என்ற ஒரு அடையாளமாக எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக நாம் எப்பொழுதும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நம்முடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய சமூக சேவை அமைப்புகள் ஒட்டுமொத்த எல்லோருமே மிகவும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் நீர்நிலை பாதுகாப்பை தொடர்ந்து மக்களுடைய ஆரோக்கியம், சுற்றுப்புற தூய்மை நம்ம முன்னெடுப்பு செய்யணுங்கிறதுக்காக தருமபுரியினுடைய மாவட்ட சமூக சேவை அமைப்புகள் அனைவரும் இணைந்து நேற்று மாவட்ட ஆட்சியர்களிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்துள்ளோம். வருகின்ற 23 டெங்கு விழிப்புணர்வு நடத்துவதற்காக அனுமதி கேட்டுள்ளோம். ஐயா அவர்களும் அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாவதாக மாவட்ட ஆட்சியருடைய தலைவில் அது தொடங்கி வைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு தாலுகாவிலுமே அதை நடத்த நாங்கள் அனுமதி கேட்டுள்ளோம். ஸோ இதை போன்று சிறப்புமிக்க இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மற்ற அதிகாரிகள் அவர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் சமூக சேவை அமைப்புகளை முன்னிறுத்தி அவர்களுக்கு வழிகாட்டி தலைமையேற்று இதை போன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது அவரை சந்தித்து அவர் மூலமாக இன்னும் எண்ணற்ற இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நீர்நிலை பாதுகாப்பிற்காகவும் நிறைய சேவைகளை தொடர உங்களுடைய வழிகாட்டுதலும் வாழ்த்தலும் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் வேண்டும் என்கிற அன்பு கொண்டு வேண்டுகோளை முன்வைத்து இந்த சிறப்புமிக்க பனை விதை நடும் நிகழ்வில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இன்னும் தொடர்ந்து இந்த இயற்கை பாதுகாப்புக்காக பல அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளாக வைத்து நிகழ்வில் கலந்து கொண்ட மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்ற அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள், சமூக சேவலர்கள், பத்திரிகை உள்ளிட்ட அனைவருக்குமே ஆதி பவுண்டேஷன் சார்பாகவும் சமூக சேவகர்கள் சார்பாகவும் இந்தூர் பொதுமக்கள் சார்பாகவும் மிக உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.